கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சித் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். கிராம சபை புறக்கணித்து கண் கலங்கியபடி வெளியேறிய துணைத் தலைவரால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்கலம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான அழைப்பு விடுக்கவில்லை என்றும், தலைவரின் ஒப்புதலுடனே ஊராட்சி செயலாளர் செயல்படுவதாகவும் கூறி துணைத் தலைவர் தாஹா நசீர் ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் ஊராட்சித் தலைவரிடம் இதுகுறித்து முறையிட்டார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர் கிராம சபை கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். இதுகுறித்து பஞ்சாயத்து துணைத் தலைவர் தாஹா நசீர் கூறுகையில், மக்கள் கோரிக்கைகள் வைக்கும் நிலையில் எந்த கோரிக்கைகளும் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், ஊராட்சி செயலாளரிடம் இதுகுறித்து கேட்டால் எதை கேட்டாலும் தலைவரிடம் மட்டுமே கேட்க வேண்டுமென்று தெரிவிப்பதாகவும், தலைவரை கேட்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்ததாக கூறிய அவர் தற்போது கிராம சபை நடக்கும் போது கூட ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் கூறினார். எனவே இந்த ஊராட்சி செயலாளரை உடனடியாக நீக்க வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் இதுகுறித்து திருப்பூர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜானகி கூறுகையில், ஒன்றியத்தில் போராடி நிதி ஒன்றை பெற்று வந்தோம். அதில் 5 பகுதிகளில் சாலைகள் போட வேலைகள் நடைபெற்றது. மேலும் 5 பகுதிகளிலும் வேலை முடிவடையும் தருவாயில் இருக்கும் நிலையில் தார் ஊற்றாமல் தார் சாலையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதுகுறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டபோது பஞ்சாயத்து தலைவர் வேலைகளை நிறுத்த சொன்னதாகவும், மேலும் தலைவரை பூமி பூஜைக்கு அழைக்காததால் வேலைகள் நிறுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்துதான் பஞ்சாயத்து தலைவரை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் அவர் சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறினார். மேலும் தார் சாலை வேலைகள் நடக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மதிக்கிறது என்ன தப்பு அரசாங்க சட்டம். நானும் சொல்ல முடியாது, அவரும் சொல்ல முடியாது, கலெக்டரே சொல்ல முடியாது. அரசாங்க அது பண்ணாலே நம்மளும் தெரியாது. இதுக்குள்ள என்னன்னு நீங்க பேச முடியும். பிடிஎஃப் சொல்லி திருப்பூர் மாவட்டம் மங்களம் ஊராட்சி, திருப்பூர் யூனியன் மங்கள ஊராட்சியிலேருந்து இன்றைக்கி கிராம சபைங்க. இந்த கிராம சபைக்கு அழைப்பு முறையாக ஊராட்சி செயலாளர் எங்களுக்கு கொடுக்கல. உள்ளே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்குது. நான் இந்த ஊராட்சியினுடைய துணைத் தலைவருங்க. இந்த மாவட்டத்தில் 260 பஞ்சாயத்துக்கு மேற்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. இதில் நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியாக இந்த மங்கள ஊராட்சி துணைத் தலைவராக நான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. 5 ஆண்டு காலத்தில் இப்போ கிட்டத்தட்ட
58 ஆண்டுகள் வந்து நிறைவாகி போச்சு. 2 மாதங்கள் மட்டுமே இருக்குது. இந்த கிராம சபையில் வந்து இந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. எந்த கோரிக்கையுமே வந்து நிறைவேறதில்லை. ஊராட்சி செயலாளர் எதை கேட்டாலுமே வந்து தலைவர் கேட்கணும். அப்புறம் நான் எதுக்கு துணைத் தலைவர் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், தலைவர் கேட்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஊராட்சி செயலர் நான் தலைவர் சொல்கிறத செய்ய முடியும் அப்படின்னே வந்து என்கிட்டயே சொல்கிறாருங்க. ஃபோன் பண்ணி 1 முறை 2 முறை இல்லை, பல முறையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இதை நான் தட்டி இன்றைக்கி வந்து இந்த கிராம சபை நடந்துட்டு இருக்கும்போது கேட்கும்போது இப்போ அதைவே சொல்கிறாரு. இந்த ஊராட்சி செயலாளரை வந்து இந்த நிர்வாகம், இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த ஒன்றிய இதிலேருந்து நீக்கணும். இந்த பஞ்சாயத்துலேருந்து போய் வேறு ஊராட்சி செயலாளரை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறது பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது வந்து தலைவரே தான் செய்யணும், துணைத் தலைவர் எதுக்குன்னு தெரியல, அப்புறம் ஊராட்சி உறுப்பினர்கள் எதுக்குன்னு தெரியல, ஒன்றிய கவுன்சில் எதுக்குன்னு தெரியல. பல பணிகள் இதனால் நின்று கிடக்குதுங்க. இந்த பணிகள் வந்து கூடிய விரைவில் வந்து இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரும் இது சார்ந்த அதிகாரிகளும் மாவட்ட கலெக்டரும் இதில் வந்து கொஞ்சம் முன்காட்டி இந்த 2 மாதங்களில் இதை முடிச்சு கொடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ இந்த மங்களம் ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக இருக்கக்கூடியவர் எத்தனை வருஷமாக இங்கே பணியில் இப்போ வந்துங்க இது முதல்ல அவர் தான் இருந்தார். ஒரு 2 ஆண்டு காலமாக ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப புதுசில் நாங்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இப்போ வந்து 12 மாதம் ஆகுதுங்க. 12 மாதமாக வந்து இந்த 6 மாதமாக அவரோட நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லை, ஆதங்கமாக இருக்குது. பொதுமக்கள் வந்து நம்மள்ட்ட தான் கேட்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து எந்த பதில் நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. வந்து சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, பொதுமக்கள்கிட்டே நீங்கள் பேட்டி எடுக்கலாம். எந்த பொதுமக்கள் எந்த வார்டில் 15 வார்டு இருக்குது, 15 வார்டுலையும் போய் நீங்கள் பேட்டி எடுக்கலாம். ஊராட்சி செயலாளர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. அதை வந்து அடுத்தது வந்து நான் வந்து பஞ்சாயத்தில் வந்து 10 நாள் கழித்து இதுக்கு முடிவு கிடைக்கலைன்னா பஞ்சாயத்தை வந்து நான் வந்து உள்ளூர் போராட்டம் நடத்தலான்னு நான் முடிவு எடுத்துருக்கேனுங்க. தயவுசெய்து வந்து இந்த ஊராட்சி செயலாளரை மாற்றி இங்கே பணிகள் நின்று கிடக்கிற பணிகள் வந்து கூடிய விரைவில் நடத்துறதுக்கு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கிறாங்க. இவங்களோட நிதி பண்ணிட்டு நின்று கிடக்குது. வேலை அரைவாசி நின்று கிடக்குது. எல்லா பணிகளையுமே நிறுத்தி வச்சுட்டு இருந்தால் வேலை செய்கிற கான்ட்ராக்டுக்காரருக்கு பில் போய் பாஸ் ஆகிறதில்ல. கான்ட்ராக்டுக்காரர் யாருமே உள்ளே வர தயார் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செயலாளரை மாற்றி ஆகணும். பிடிஓ வந்து தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சம்பந்தமாக பிடிஓ ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா? நேரடியாக கொடுத்துருக்குங்க. லெட்டர் மூலிமா கொடுக்கல. அதை கொடுத்துட்டு அதுக்கு தான் 10 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் அடுத்த போராட்டத்தை கண்டிப்பாக மக்களை திரட்டி எடுப்போம். செயலாளர் மாற்றணும் ஏதாவது தீர்மானம் தான் போட்டிருக்கீங்களா? செயலாளர் போடலைங்க. அதான் தலைவர் தானே தீர்மானம் போட மாட்டார் இல்லைங்க, அவர் தானே போடணும். அதனால் பிடிஓக்கு கோரிக்கையாக வைக்கலான்னு தலைவர் ஒத்துக்க மாட்டார். அதனால வந்து ஒரு இப்போ மாத்தலைன்னா நாங்கள் உடனடியாக பிடிஓக்கு கோரிக்கை வைக்கிறோம். எல்லாரும் போய் மக்கள் எல்லாருமே போய் என்னென்ன பிரச்சனைன்னு நேரடியாக சொல்லுவோம். இது சம்பந்தமாக இந்த சேகர் அவர் வந்திருக்காரு, அவருடைய சொல்லியிருக்கிறோம். போன தீர்மானத்தில் ஒன்றுமே எழுதவே நோட்டில். அதே ஒரு அவங்களுக்கு யூனியன் பிடிஓக்கு சரியான இதாக எந்த தீர்மானமும் நிறைவேற்றது இல்லைங்க. மேடம் நீங்கள் வணக்கங்க, என் பேர் ஜானகி, திருப்பூர் ஒன்றிய குழு உறுப்பினர். மங்கள பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் யூனியனில் போராடி ஒரு நிதி வாங்கிட்டு வந்தோம். அது 5 பக்கம் ரோடு போட்டிருக்குது. 5 பக்கம் முடிகிற தருவாயில் தாறு மட்டும் ஊற்றாமல் ரோடு வந்து நிறுத்தி வச்சுருக்குது. நாங்கள் வந்து ஒப்பந்ததாரர் கேட்குறப்போ இல்லை பஞ்சாயத்து தலைவர் வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து பூஜைக்கு கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போது கிராம சபை கூட்டையில் நாங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர் பல முறை கான்டாக்ட் பண்ணி அவர் கிடைக்கல. இன்றைக்கி பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்தில் கூப்பிட்டு கேட்டப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து நான் எங்களோட நிதியை நிறுத்தி வச்சுருக்கிறேங்க, மக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. மழையும் 2 நாளாக பேஞ்சிட்டு இருக்குதுங்க. ரோடு ஃபுல்லாக கல் போட்டது, கல் பேந்துருது, மக்கள் வந்து அதில் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோட்னால் பாதிக்கப்படுற மக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் அதெல்லாம் நிறுத்தி வைக்கல, நான் வந்து ஆர்டர் காப்பி தான் கேட்டேன், என்னை கூப்பிடலையும் நிறுத்தி வைக்கலின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் நான் ஒப்பந்ததாரர்கிட்ட நாங்கள் பேசிட்டு அவர் வந்து உரிய பதில் அளிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொதுமக்களை திரட்டி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். இருக்கிறது 2 மாதம்தான். கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே நம்ம ஒன்றிய பொது நிதியிலிருந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. எந்த ரோடு நாங்கள் பாதியில் நிறுத்தி பஞ்சாயத்தோ அதெல்லாம் உதவி செஞ்சு நம்ம அந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் 3 மாதமாக போகிற ரோடு எல்லாமே எங்களுக்கு பல தடங்கல்களை வந்து ஊராட்சி மன்றத்திலேருந்து கொடுக்குறாங்க. எப்படி நாங்கள் மக்களுக்கு வந்து செய்யறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக மக்களை வச்சு போராடி எங்களுக்கு கொடுத்த நிதியை மங்கள ஊராட்சிக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்.